ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஐஷ் மொமெண்ட்ஸ் சேனல். இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ. எப்போவுமே ஒரு நல்ல காரியம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு சொல்கிறாங்க. என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோவும் ஸ்வீட்டாக தான் இருக்க போகிறது. நான் இன்றைக்கி செய்ய போகிறது பிஸ்தா ஸ்டஃப்டு குலாப் ஜாமுன். அதுக்கான ரெசிப் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு தேவையான அளவு, அதாவது ஒரு 15 கிராம்ஸ் டு 20 கிராம்ஸ் பிஸ்டாச்சியோஸ் போட்டுக்கிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 2 ரவுண்ட்ஸ் மிக்சியில் போட்டு அரைக்கும் போதே ஒரு கரகரப்பான ஒரு கன்சிஸ்டன்சி வரும். அதை செப்பரேட்டாக வச்சுக்கோங்க. அதுலேயே இன்னும் கொஞ்சம் மீதி வச்சுட்டு அதை திருப்பியும் மிக்சியில் அரைக்கிறப்போ உங்களுக்கு நல்லா நைஸான கன்சிஸ்டன்சி வரும். அதை நம்ம செப்பரேட்டாக வச்சுக்கலாம். இப்போ நம்ம குலாப் ஜாமுனுக்கான மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு நான் எம்டிஆர் குலாப் ஜாமுன் மிக்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறேன். அந்த மாவு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நைஸாக மிக்ஸ் பண்ணியிருக்கிற அந்த பிஸ்தாச்சியோ பவுடர் இந்த மாவு கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். ஃபஸ்ட் நீங்கள் மில்க் ஊற்றி தான் பிசையணும். மில்க் ஃபஸ்ட்டே நிறைய போடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி ஒரு வேளை இஃப் நீங்கள் நிறைய போட்டிங்கன்னா நம்ம திருப்பியும் அந்த மாவு வாங்குகிற மாதிரி இருக்கும், இல்லை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாகவே நீங்கள் மில்க் போட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. நல்லா ஒரு 15 மினிட்ஸ் வரையும் நல்லா பிசைஞ்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு குலாப் ஜாமுன் சாஃப்டாக வரும். நல்லா பிசைஞ்சிட்டு அப்புறமா நம்ம கொஞ்சமாக லாஸ்ட்டில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன்ஸ் நம்ம கீ யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த கீ யூஸ் பண்ணதுக்கப்புறமா கூட நம்ம ஒரு 5 மினிட்ஸ் நல்லா க்னீட் பண்ணிக்கலாம். நல்லா க்னீட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம உருண்டை பிடிக்க போகிறோம். அதுக்கு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம கரகரப்பாக அந்த மிக்சியில் போட்டு அரைச்சோம் இல்லையா, அந்த பிஸ்தாச்சியோ பவுடர், அது நம்மளுக்கு தேவை. ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மாவை கொஞ்சமாக எடுத்துகிட்டு அந்த பிஸ்தாச்சியோ பவுடரை நடுவில் வச்சு உருண்டை பிடிக்க போகிறோம். லைக் நான் இப்போது வீடியோவில் காமிச்சிட்ருக்கேன் இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்துகிட்டு கொஞ்சம் கேப் பண்ணிவிட்டு, ஆனால் நடுவில் நான் எடுத்த வீடியோவே காணாமல் போயிடுச்சு. லைக் உருண்டை அதை போடுறது காணாமல் போயிடுச்சு. அதை போட்டு நல்லா ஒரு உருண்டையாக பண்ணிவிட்டு நம்ம வச்சுக்கலாம். இதே மாதிரி நம்ம இருக்கிற எல்லா மாவையும் போட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த குலாப் ஜாமுன் ஊற வைக்கிறதுக்கான சிரப் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் நான் 2 கிளாஸ் ஆஃப் வாட்டர் எடுத்திருக்கேன். அதை போட்டு அதுக்கப்புறம் சுகர் 300 கிராம்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களோட டேஸ்ட் பொறுத்து நீங்கள் எக்ஸ்ட்ரா இல்லை கம்மியாக நம்ம போட்டுக்கலாம். ஸோ அந்த 300 கிராம்ஸ் ஆஃப் சுகரை போட்டு அதுக்கப்புறமா ஒரு 4 ஏலக்காய் அதை நல்லா இடிச்சிட்டு போட்டுக்க போகிறேன். அதுக்கப்புறம் அது ஒரு 15 மினிட்ஸ் கிட்ட அது நல்லா கொதிக்கணும். அந்த கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கணும் அப்படின்னா, நல்லா கொதிச்சதுக்கப்புறமா அந்த தண்ணியை நீங்கள் டச் பண்ணுறப்போ 2 விரலுமே ஒட்டணும். அந்த மாதிரி இருந்தால் தான் அது ஒரு கரெக்டான கன்சிஸ்டன்சி வரும். நெக்ஸ்ட் அது முடிச்சதுக்கப்புறம் இப்போ நாம் இந்த குலாப் ஜாமுன்ஸ் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் போட்டுக்கோங்க. எண்ணெய் போட்டதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட்டு ஒரே ஒரு குலாப் ஜாமுன் மட்டும்தான் போட்டு லைக் பார்க்க போகிறேன். லைக் எண்ணெய் காஞ்சிருக்கா இல்லையா அந்த மாதிரி. ஸோ அந்த ஒரே ஒரு குலாப் ஜாமுன் மட்டும் போட்டு அதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு, நெக்ஸ்ட் பேட்ச் ரிமைனிங் இருக்கிற குலாப் ஜாமுன்ஸ் ஒரு 5 to 6 குலாப் ஜாமுன் ரவுண்ட்ஸ் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். அப்போது நம்மளுக்கு கரெக்டாக வரும். எதுக்குமே நம்ம ஃப்ரை பண்ணுறப்போ கேஸ் அந்த ஸ்டவ் நம்ம கம்மியாக வச்சுக்கணும். பிகாஸ் அதிகமாக வச்சோம்னா வெளியில் கலர் வரும், பட் உள்ளே வேகாத மாதிரி தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் ஸ்டவ் கம்மியாகவே வச்சுட்டு நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு சில பேருக்கு டார்க்காக இருந்தால் பிடிக்கும், சில பேருக்கு லைட்டாக ஃப்ரை இருந்தால் பிடிக்கும். எனக்கு டார்க்காக தான் பிடிக்கும். ஸோ நான் டார்க்காக ஃப்ரை ஆகிற வரையும் எடுத்துக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் பேட்ச் முடிஞ்சது. நெக்ஸ்ட் பேட்சும் நான் அதே மாதிரி போட்டு எடுத்துக்க போகிறேன். எடுத்ததுக்கப்புறமா இதை கொஞ்சம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம சிரப்புக்குள்ளே போடணும். பிகாஸ் இப்போ நம்ம ஹாட்டாக இருக்கிற போதே அதை சிரப்புக்குள்ளே போட்டோம்னா இந்த குலாப் ஜாமுன்ஸ் அந்த விரிச்சல் வர்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த குலாப் ஜாமுன் ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா அந்த சூடெல்லாம் ஆறுனதுக்கப்புறம் அதை நம்ம அந்த இதுக்குள்ளே போட்டுக்கலாம், அந்த சிரப்புக்குள்ளே போட்டுக்கலாம். அந்த சிரப்புக்குள்ளே போட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் நீங்கள் ஊற வைக்கலாம். இல்லை ஓவர் நைட்டாக கூடவே நீங்கள் ஊற வைக்கலாம்.
அப்போ தான் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம சாப்பிட்லாம். ஆனால் எங்கள் வீட்டில் வந்து நான் ஊற வச்ச உடனே ஒரு 10 மினிட்ஸில் பாதி உருண்டை வந்து காலி ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து நல்லா ஊற வச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட் டே வந்து அதை வந்து நார்மலாக சர்வ் பண்ணாலும் ஓகே, இல்லை மேலே வந்து பிஸ்தாச்சியோஸ் போட்டு சர்வ் பண்ணாலும் ஓகே. ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு என்னோடய கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.